மத்திய பாஜக அரசு எதிர்க்கட்சி உறுப்பினர் அப்படிங்கிறதுனால கன்னியாகுமரியில 4 வழி சாலை கிடப்புல போட்டிருந்துச்சு. ஆனால் தொடர்ந்து போராடி 1041 கோடி ரூபாய் பெற்று வந்து ஒப்பந்தம் திரும்ப போடப்பட்டு இப்ப பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. குமரி மாவட்டத்துல வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க வசந்தன் கோ மூலமா 6 ஆண்டுகளா வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருது. விஜய் வசந்த் அவங்க சார்பில் இப்போ வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்காக இங்க வந்து ஒரு பெரிய வேலைவாய்ப்பு முகாம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, தன்னோட சொந்த பணத்துல விஜய் வசந்த் அவர்கள் செஞ்ச மக்கள் நலத்திட்டங்களும் ஏராளம். தம்பி விஜய் வசந்துக்கு உழைக்க சொல்லி தரணுமா? யாருடைய மகன்? அன்னை சோனியா காந்தியுடைய அன்பையும் ஆதரவை பெற்ற வேட்பாளர், சகோதரர் ராகுல் காந்தியுடைய அன்பையும் ஆதரவை பெற்ற வேட்பாளர், கழக தலைவர் தமிழக முதலமைச்சருடைய அன்பையும் ஆதரவை பெற்ற வேட்பாளர் கண்டிப்பா விஜய் வசந்த் தான் வருவார். அதில் மாற்ற கன்னியாகுமரி தொகுதியில் வந்து 100% காங்கிரஸ் தான் வரும். அது எந்த மாற்றமே கிடையாது. மீண்டும் விஜய் வசந்த் அவங்க தான் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்கோம். வெற்றி வாய்ப்பு விஜய் வசந்துக்கு இருக்கு. அவர் தான் ஜெயிப்பார். எங்களுடைய ஓட்டு அவர்களுக்கு அவளை வெற்றி பெற வைப்போம். அதாகப்பட்டது மகாஜனங்களே. தம்பி, ஹனிமூன் பேக்கேஜில் 50% ஆஃபர்னு சொன்னீங்க. அதை நம்பி நாங்க வந்தா இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. சார், உங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. ஆனா இப்ப ஹனிமூன் போறேன்னு சொன்னா எப்படி? ஹலோ பிரதர், நாங்க எப்ப ஹனிமூன் போனா உங்களுக்கு என்ன? உங்க விளம்பரத்துல போட்ட மாதிரி ஆஃபர் கொடுக்கலனா சீட்டிங் பண்றீங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். எலெக்ஷன் நேரத்துல வந்து என்னமா நீங்க இப்படி பண்றீங்களேமா? ஏன்பா, எலெக்ஷன் ஒரு பக்கம் நடக்குது, உனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம்பந்தம் இருக்கு சார். 10 வருஷ பாஜக ஆட்சி நாட்டு மக்களை பாடாப்படுத்திருச்சு. மத அரசியல், பழிவாங்கும் அரசியல், இதுலதான் மத்திய பாஜக அரசாங்கம் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கு. இதனாலதான் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் எல்லா இடத்துலயும் ஜெயிக்கணும்னு ஒரே பதட்டமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சேர்த்து 40 தொகுதிகள்லயும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் ஜெயிப்பாங்க. இப்படி பொத்தாம் பொதுவா சொன்னா எப்படிங்க? தொகுதி நிலவரத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியுமா? சாம்பிளுக்கு ஒரு தொகுதி பத்தி சொல்றேன் கேளு. கன்னியாகுமரியில நம்ம விஜய் வசந்த் அவர்கள் ஜெயிக்கிறது உறுதியோ உறுதி. ஆமாங்க, கன்னியாகுமரி பொதுமக்களே அடிச்சு சொல்றாங்க, நீங்களே பாருங்க. இது வந்து காங்கிரஸ் கோட்டை. எப்படி வந்தாலும் காங்கிரஸ் இந்த இதுதான் வரும். அவர் இது கோட்டை, அவர் தான் பாஸ் ஆவார். வேறு வாய்ப்பு இல்லை. ராதாகிருஷ்ணன் வர வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக விஜய் வசந்த் தான் வருவார். அதில் மாற்ற விஜய் வசந்த் அவங்க மீண்டும் அது அவங்க வந்தால் நல்லா இருக்கும். அவர் வருவார்னு நம்பிக்கை இருக்கு. கன்னியாகுமரி தொகுதியில் வந்து 100% காங்கிரஸ் தான் வரும். அது எந்த மாற்றமே கிடையாது. ஏற்கனவே அவங்க அப்பா ஜெயிச்சிருக்காங்க. போன ட்ரிப்பு விஜய் வசந்த் ஜெயிச்சிருக்காங்க. நல்ல அவங்களுடைய நல்ல பேர் இருக்கு. கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த அளவுக்கு விஜய் வசந்த் வரக்குள்ள வாய்ப்பு உண்டு. நான் கூட கேள்விப்பட்டங்க, விளக்குகள், பேருந்து நிலையங்கள், மீனவர்களுக்கான ஓய்வரன்னு ஏகப்பட்ட நலத்திட்டங்களை தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து செஞ்சு கொடுத்திருக்காராமே. விஜய் வசந்த் ஐயா இந்த கோரிக்கையை ஏற்று உடனே 9 லட்சம் ரூபாய்க்கு இந்த ஓய்வரை எங்களுக்கு கட்டு தந்ததற்காக இப்பகுதி மக்கள் அனைவரும் அவருக்கு மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வெயில் நேரங்களில் கொஞ்சம் இளைப்பாறுதலாக இருக்குது. காற்று வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. தூங்குறதும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்குது. இது போதுமே நமக்கு. விஜய் வசந்த் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நியாய விலை கடைகள், அங்கன்வாடி கட்டிடங்கள், பள்ளிகளுக்கான வகுப்பறைகள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களையும் செஞ்சு கொடுத்திருக்காரு. மத்திய பாஜக அரசு எதிர்க்கட்சி உறுப்பினர் அப்படிங்கிறதுனால கன்னியாகுமரியில 4 வழி சாலை கிடப்புல போட்டிருந்துச்சு. ஆனால் தொடர்ந்து போராடி 1041 கோடி ரூபாய் பெற்று வந்து ஒப்பந்தம் திரும்ப போடப்பட்டு இப்ப பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இது விஜய் வசந்த் அவர்களுடைய வெற்றிகள்ல முக்கியமானது. ஆமாங்க, வந்தே பாரத் ட்ரெயினை சென்னையில இருந்து திருநெல்வேலி வரைக்கும் இயக்குனாங்க. ஆனா அது கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டிக்கப்படணும்னு சொல்லி போராடி அதுல வெற்றியும் பெற்றாரு விஜய் வசந்த் அவர்கள். அது மட்டும் இல்ல, தன்னோட சொந்த பணத்துல விஜய் வசந்த் அவர்கள் செஞ்ச மக்கள் நலத்திட்டங்களும் ஏராளம். இதுல குறிப்பா கோவளம் பகுதியில சுமார் 40 வருஷமா மழை வெள்ள காலத்துல மக்கள் பாதிக்கப்பட்டு வந்தாங்க. அங்க இருக்கிற வடிகால் சுரங்கப்பாதையை தன்னுடைய சொந்த பணமான 15 லட்சம் ரூபாயை செலவழிச்சு சாதனை பண்ணியிருக்காரு. எவ்வளவோ கட்சிக்காரர்கள் வந்து பார்த்தும் சரி பண்ண முடியாததை
விஜய் வசந்த் சரி பண்ணது அந்த மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தங்களுடைய வாக்கு அவருக்கு தானே அடிச்சு சொல்றாங்க. எங்க எம்பி விஜய் வசந்த் அவங்க வந்து இதை நான் எடுத்து செய்வேன், நான் எடுத்து இதை சரி பண்ணி தருவேன்னு சொல்லிட்டு பல ஆண்டுகள் இது முடியாத ஒரு சாதனையை இப்போ அவங்க சாதிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 57 நாள் வரை விடாத முயற்சியில் இந்த வேலையை முடித்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. விஜய் வசந்த் வந்து தான் இந்த முயற்சியை சரியாக செய்து முடிச்சிருக்காரு. அதனால அவருக்கு செய்ய வேண்டிய இதை நாங்களும் செய்வோம். அவர் சொந்த காசில் எந்த பண்டுமே இல்லாமல் அவர் சொந்த உழைப்புனால செய்த பைசாவில் இதை செய்து தந்திருக்காரு. அதனால கோடான கோடி அவருக்கு நன்றி. கோடான கோடி நன்றி. விஜய் வசந்துக்கு நாங்கள் வாழ்க்கை முழுதும் நாங்கள் மறக்கவே மாட்டோம். எம்பி வசந்த் அவங்க வந்து டெல்லியில் இருந்தாங்க. இந்த பிரச்சனையை பற்றி தெரிஞ்ச உடனே இங்கே வந்த அந்த செகண்டே ஃபயர் சர்வீஸை கொண்டு வந்து இந்த தண்ணியெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்த உதவி செய்தாங்க. இவ்வளோ நாளும் எந்த கட்சியுமே செய்ய முடியாததை இவங்க செஞ்சு எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு அந்த கிடச்சிரை. அதனால் இந்த ட்ரிப்பு இந்த ஏரியானில் கோவளத்தில் முக்கியம் இங்கே தான் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு ஓடும், அது உறுதி தான். இந்த ட்ரிப்பு அவங்க தான் வருவாங்க. இந்த ட்ரிப்பில் எப்போவுமே அவங்க தான் வருவாங்க. சார், ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ், நீர்நிலைகளை தூர்வார பொக்லைன் இயந்திரம்னு பல விஷயங்களை தன்னுடைய சொந்த பணத்தில் செஞ்சு கொடுத்துருக்காரு விஜய் வசந்த் அவர்கள். சார், இன்னொரு மேட்டர் தெரியுமா? தனக்கு கிடைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான மாத ஊதியத்தை மாணவர்கள் கல்விக்காகவும் விளையாட்டு செலவுக்காகவும் பயன்படுத்துறாரு விஜய் வசந்த் அவர்கள். குமரி மாவட்டத்துல வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க வசந்தன் கோ மூலமா 6 ஆண்டுகளா வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருது. இளைஞர்களோட வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறாரு நம்ம விஜய் வசந்த். விஜய் வசந்த் அவங்க சார்பில் இப்போது வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்காக இங்கே வந்து ஒரு பெரிய வேலைவாய்ப்பு முகாம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் நாங்களும் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். வசந்தன்கோ வந்து இப்படி இன்டர்வியூ வச்சு இளைஞர்களை வேலை கிடைக்கிறது நல்லபடியாக இருக்குது. கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. வசந்தன்கோய்க்கு அதுக்காக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பர் டி செல்லக்குட்டி, இந்த மேட்டர் தெரியுமா? மீனவர்கள் நலனுக்காக தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கிறாரு. மீனவர்கள் பாதுகாப்பாக கண்காணிக்க ஹெலிகாப்டர் தளம் அமைக்கணும், மீன்வள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகம் அமைக்கணும்னு வலியுறுத்தி இருக்காரு. இதுல மீனவர்கள் பாதுகாப்புக்காக களத்துல இறங்கி அவர் நடத்தின விஷயங்களும் இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுது. களத்துல இறங்கி நடத்துற விஷயமா? அது என்ன விஷயம் சார்? கன்னியாகுமரி குளச்சல் பகுதி மீனவர்கள் தூத்துக்குடி மீனவர்களால் சிறைபிடிக்கப்பட்டப்போ விஜய் வசந்த் எம்பி அவர்கள் தான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை மீட்டு வந்தாரு. கடலில் நாங்கள் 230 மாரில் கடலில் நம்ம கேரை பணி தொழில் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க போட்டில் வந்து இடித்து ஆட்களையெல்லாம் அடிச்சிருக்காங்க. விஜய் வசந்தகுமார் அவர் தான் பேசுறக்காப்புல, அவர் பேச தான் விட்டுருக்காப்புல. வேற அதுவரை எங்க எட்டு பார்க்க ஒரு சேனை கிடையாது. 4 நாள் வரை இருந்தா ஒரு சேனை எட்டு பார்க்க போடல. ஆனா பிஜேபி காரங்க நாங்க தான் அவங்கள மீட்டு கொண்டு வந்தோம்னு சொல்லி குளச்சல் பகுதிக்கு போயிருக்காங்க. மீனவர்கள் அவங்கள துரத்தி அடிச்சிருக்காங்க. எல்லாத்துலயும் அரசியல் ஆதாயம் தேடுறதுதான் பாஜகவோட வேலை. மக்களுக்கு தெரியாதா அவங்களுடைய உண்மையான முகம் என்னன்னு? குளச்சல் பகுதி மீனவர்கள் அதையும் சொல்லியிருக்காங்க. நீயே பாரு. போட்டைக்கு கொண்டு வந்த பிறகு அவங்க பிஜேபி பார்ட்டி வந்து சொன்னாங்க நாங்கள் தான் ஸ்டெப் எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. இதில் பிஜேபி ஆட்களுக்கு போட்டை எடுத்து விட்டான்னு சொல்லி இங்கே பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கு. தேங்காய்பட்டினம் பகுதியில தவறான முறையில அமைக்கப்பட்ட தூண்டில் வளைவு பல மீனவர்களோட உயிரை பலி வாங்கியதால புதிய தூண்டில் வளைவு அமைக்க கோரிக்கை எழுந்துச்சு. இந்த பணியை துரிதப்படுத்தினதுல விஜய் வசந்த் எம்பி அவர்களோட முயற்சி முக்கியமானது. பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு 2-3 வாட்டி வருகை தந்து மாவட்ட ஆட்சியர் மேல் அதிகாரிகள் எல்லாரிடமே பேசி இந்த வேலையை துரிதப்படுத்துவதற்காக நிறைய முயற்சிகள் செய்திருந்தாங்க. சார், மும்பையில கைது செய்யப்பட்ட மீனவர்களை சட்ட போராட்டம் நடத்தி விஜய் வசந்த் அவர்கள் விமானம் மூலியமா கன்னியாகுமரிக்கு கொண்டு வந்ததா செய்தியில பார்த்தேன். அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தம்பி, அது செம்ம மேட்ரு, சொல்றேன் கேளு. கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்மணக்குடி மீனவ கிராமத்தை சேர்ந்த சகாய ஆண்டனி, ஆரோக்கியபுரம் மீனவ கிராமத்தை சேர்ந்த இன்பட் விஜய் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த நிடிசோ ஆகியோர் குவைத் நாட்டில் தனியார் நிறுவனத்தில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்தாங்க. இவங்களோட பாஸ்போர்ட்டை புடுங்கி வச்சுக்கிட்டு சம்பளம் கொடுக்காம அந்த நிறுவனம் துன்புறுத்தினதா சொல்லப்படுது. இதனால படகு மூலமா தப்பிச்சு இவங்க இந்தியா வந்தாங்க. அவங்கள மகாராஷ்டிரா போலீசார் கைது பண்ணி சிறையில அடைச்சாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட விஜய் வசந்த் திரும்பி அவங்க மும்பையில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர்களை தொடர்பு கொண்டு
வழக்கறிஞர் ஒருவரை நியமித்து அந்த மீனவர்களை சிறையிலிருந்து வெளியில கொண்டு வந்திருக்காரு. அவங்கள விமானம் மூலமா நாகர்கோயில் அழைச்சிட்டு வந்து சொந்த பந்தங்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அப்ப எல்லாரும் கண்ணீர் மல்க அவருக்கு நன்றி சொன்னாங்க. உண்மையிலேயே இது ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் சொல்லணும். ஏன்னா 10 நாட்கள் போராடி மும்பை இதில் இவர் வாதாடி நமக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி தரமான இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எங்களுக்கு உறுதுணையா நின்னது சாரும் மாரியனும் தான். வேற அவங்க கூட சார்ந்தவங்க வேற யாருமே இல்லை. விஜய் வசந்த் சார் எம்பிக்கு எங்க 3 பேர் குடும்பத்தோட சார்பாக அந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். இந்துக்கள் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு மாய பிம்பத்தை உடைச்செறிஞ்சிருக்காரு விஜய் வசந்த் அவர்கள். கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாம பெரும்பாலான இந்துக்களும் விரும்பக்கூடிய பல நலத்திட்டங்களை செஞ்சிருக்காரு. மலைவாழ் மக்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில அவங்கள தேடி போய் அவங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி வச்சிருக்காரு. இப்படி ஒரு எம்பி இருக்கும்போது அடுத்த நபரை கன்னியாகுமரி மக்கள் ஏன் தேர்ந்தெடுக்க போறாங்க? கரெக்டா சொன்னீங்க மேடம். விஜய் வசந்த் அவர்களை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் போல, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவரு அரசியல்ல வந்துதான் பொழைக்கணும்னு அவசியமே இல்ல. ஒரு பிசினஸ் மேனாகவோ இல்ல ஒரு நடிகராகவோ செல்வ செழிப்போடே இருக்கலாம். தன்னுடைய அப்பா விட்டுட்டு போன சமுதாய பணியை தொடரணும் அப்படின்றதுக்காக தான் அவர் களத்துல நின்று போராடுறாரு. மக்களும் இதை சரியா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா தம்பி, ராகுல் அவர்களும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி எம்பி போன்றவர்களும் விஜய் வசந்த் அவர்களுக்காக ஆதரவு கேட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. சோனியா காந்தியுடைய அன்பையும் ஆதரவை பெற்ற வேட்பாளர், சகோதரர் ராகுல் காந்தியுடைய அன்பையும் ஆதரவை பெற்ற வேட்பாளர், கழக தலைவர் தமிழக முதலமைச்சருடைய அன்பையும் ஆதரவை பெற்ற வேட்பாளர், நம்முடைய தம்பி வசந்த் கூட நாடாளுமன்றத்துல கேட்டாரு, எங்களுக்கு கன்னியாகுமரிக்கு ஏர்போர்ட் வேணும்னு. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்றாங்க. நம்முடைய வேட்பாளர் விஜய் வசந்த் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விஜய் வசந்த் அவர்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு. பாத்தீங்களா? கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளரா இங்கே நிற்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் விஜய் வசந்த் பத்தி சொல்லணும்னா, எனக்கு வரும் ரிப்போர்ட்டுகளில் கன்னியாகுமரி எம்பி விஜய் ரொம்ப நல்லா செயல்படுறார், தொகுதி மக்களுக்காக கடுமையாக உழைக்கிறார்னு சொல்றாங்க. அப்ப என் மனசுல என்ன தோணும்னா, தம்பி விஜய் வசந்துக்கு உழைக்க சொல்லி தரணுமா? யாருடைய மகன்? ஒட்டுமொத்த தலைவர்கள் மற்றும் மக்களுடைய பாராட்டையும் நம்பிக்கையும் பெற்று செயல்படுறாரு விஜய் வசந்த் அவர்கள். கன்னியாகுமரியில விஜய் வசந்த் அவர்களுடைய வெற்றி இப்பவே உறுதியாயிருச்சு. சரிங்க, நீங்களும் இப்ப உறுதியா என்ன சொல்றீங்க? எங்களை ஹனிமூனுக்கு அனுப்புவீங்களா மாட்டீங்களா? மேடம், கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிருச்சு. குழந்தை குட்டியெல்லாம் பெற்றதுக்கு அப்புறமா ஹனிமூன் போய் என்ன பண்ண போறீங்க? ஹலோ பிரதர், என்ன பார்த்தா குழந்தை பெத்த பொண்ணு மாதிரியா இருக்கு. அப்ப குழந்தையே இல்லையா? எப்படியா குழந்தை பிறக்கும்? நாங்க தான் ஹனிமூன் போகவே இல்லையே. எப்போ ஆஸ்திரேலியாவுக்கு ஹனிமூன் போறோமோ அப்பதான் ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு என் டார்லிங் சொல்லிட்டா. அதான் இந்த 10 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து ஆஃபர் வரைக்கும் நான் வந்திருக்கேன். ஐயோ பாவம், ஒரு ஆண் மகனுக்கு இவ்வளவு கஷ்டங்களா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க ஃபர்ஸ்ட் நைட்டை நான் பாக்குறேன். நான் பாத்துக்கிறேன். என்னது ஃபர்ஸ்ட் நைட்டை நீ பாத்துக்கிறியா? ஆட, ஹனிமூன் போறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்ன சார். அதாகப்பட்டது மகாஜனங்களே.